வேதாந்தத்தில் அடிக்கடி கேட்கப்படும் இரண்டு முக்கியமான சிந்தனைகள் துவைதம் மற்றும் அத்வைதம். இவை இரண்டும் உலகை பார்க்கும் இரண்டு வெவ்வேறு கண்ணோட்டங்களாகும். முதலில் துவைதத்தை பார்ப்போம். துவைதம் என்றால் இரட்டைத்தன்மை. இதுவே நாம் சாதாரணமாக வாழும் உலகின் பார்வை. இந்த கண்ணோட்டத்தில் எல்லாம் தனித்தனியாகவே தெரியும். நான் ஒன்று, நீங்கள் வேறு, கடவுள் வேறு, உலகம் வேறு. பார்ப்பவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் பார்க்கும் பொருள் என்று வேறு ஒன்று இருக்கிறது. எல்லாமே பிரிந்து நிற்கின்றன. ஆதிசங்கரரின் கூற்றுப்படி இந்த பிரிவினை உணர்வு ஒரு தோற்றம் மட்டுமே. இது நமது அறியாமையால் உண்டாகிறது. இதற்கு நேர்மாறானது அத்வைதம். அத்வைதம் என்றால் இரண்டற்ற நிலை. சங்கரர் வலியுறுத்துவதும் இதுவே. இந்த பார்வையின்படி உண்மையில் இருப்பது ஒன்றே, அது பிரம்மம். அந்த ஒன்றே எல்லாமாக தோன்றுகிறது. பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் உண்மையில் வேறு அல்ல. இரண்டும் அந்த ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடுகள்தான். கடலில் உள்ள அலைகள் போல அலைகள் பலவாக தோன்றினாலும் அவை அனைத்தும் கடல் நீரே. அதேபோல் உயிர்கள் பலவாக தோன்றினாலும் அவற்றின் உண்மையான சாரம் ஒன்றே. இவற்றுக்கிடையே சில அடிப்படை வேறுபாடுகள் உள்ளன. துவைதத்தில் கடவுள் ஒரு தனிப்பட்ட நிலையில் எஜமானனாக இருக்கிறார், நாம் அவரது அடியவர்கள். ஆனால் அத்வைதத்தில் கடவுளுக்கும் நமக்கும் சாராம்சத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாமே அந்த பிரம்மம். துவைதத்தில் இந்த உலகம் மிகவும் உண்மையானது என்று கருதப்படுகிறது. அத்வைதத்தில் இந்த உலகம் ஒரு தற்காலிக தோற்றம் அல்லது மாயை என்று கருதப்படுகிறது. விடுதலையை பொறுத்தவரை துவைதம் கடவுளை அடையும் பாதையாக காட்டுகிறது. அத்வைதம் நானே பிரம்மம் என்ற உண்மையை உணர்வதை விடுதலையாக குறிக்கிறது. துவைதத்தின் அடிப்படை அறியாமை என்றால் அத்வைதத்தின் அடிப்படை அந்த அறியாமையை கலைக்கும் ஞானம். இதை ஒரு எளிய உதாரணத்தில் பார்ப்போம். ஒருவர் கனவு காண்கிறார். அந்த கனவில் பல மனிதர்களும் இடங்களும் தோன்றுகின்றன. கனவில் இருக்கும்போது அந்த மனிதர்களும் இடங்களும் மிகவும் உண்மையாக தோன்றுகின்றன. நான் வேறு, அவர்கள் வேறு என்று பிரிவுணர்வு இருக்கிறது. இது துவைத நிலை. ஆனால் அவர் விழித்துக் கொள்ளும்போது கனவில் இருந்த அனைத்தும் அவர் சொந்த மனதில் நடந்த நிகழ்வுகள்தான் என்று புரிந்து கொள்கிறார். அங்கே இருந்தது ஒரே ஒரு மனம் மட்டுமே. இது அத்வைத நிலை. மற்றொரு உதாரணம், மின்சாரம் மற்றும் பல்புகள். வெவ்வேறு அறைகளில் வெவ்வேறு வலிமையுள்ள பல்புகள் வெவ்வேறு ஒளியை தருகின்றன. ஒளியின் தன்மையில் வித்தியாசம் இருப்பது போல தோன்றும். ஆனால் அனைத்து பல்புகளுக்கும் ஆதாரமாக இயங்குவது ஒரே மின்சாரம்தான். அதேபோல் உடல்கள் வேறுபட்டதாக தோன்றினாலும் அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே இருக்கும் சக்தி அல்லது விழிப்புணர்வு ஒன்றுதான். எனவே அத்வைதம் என்பது மற்றவர்களை வெறுப்பதோ தள்ளி வைப்பதோ அல்ல. மாறாக எல்லாரிடமும் தன்னையே காணும் பரந்த பார்வை. எல்லாருக்குள்ளும் நானே இருக்கிறேன் என்ற உணர்வே இதன் உச்சம். இந்த அறிவு வந்துவிட்டால் வெறுப்புக்கு இடமில்லை, அன்பே மிஞ்சும்.